friends, welcome to our channel. Channel name வந்து கல்பனா vlog. என்னோட நேம் வந்து கல்பனா. ஹஸ்பண்ட் நேம் வந்து அஜித் குமார். எனக்கு 2 சன் இருக்காங்க. அவங்க பேர் வந்து தமிழ் முகிலன், கோஷிக் முகிலன். என் ஃபஸ்ட்டு சன்னுக்கு வந்து 2 வயசு ஆகுது. என்னோட 2வது பையனுக்கு வந்து 10 மாதம் ஆகுது. இந்த சேனல் தொடங்கி 1 year ஆகுது. இந்த சேனலில் நான் எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வாட்ச் ஹவர்ஸே கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நம்மளா பேசி ஒரு முயற்சி எடுப்போம் தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்ததே. அப்படி ஆரம்பித்து 1 year சக்ஸஸாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு வியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்து நான் பேசுகிறது நீங்கள் கவனிக்கிறதுல இருக்குது. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ட்ரிக் பட்டனை ஷேர் அமுக்குங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து இங்கே சென்னையிலே பிறந்த வளர்ந்த பொண்ணு தான். எனக்கு வந்து இந்த சேனலில் ஏன் இந்த யூடியூப் வந்து தொடரணும்னு ஆசை வந்துச்சுன்னா, இதுக்கு வந்து காரணம் வந்து நான் ஒர்க் பண்ண இடமும் அதே தான். நான் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு சேனல் பற்றி ப்ராசஸ் பண்ணுறதுனால இதை நான் ஓப்பன் பண்ணேன். மற்றவங்க கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி மற்றவங்கள மாதிரி க்ரியேட் பண்ணி என்னால் போட முடியாதனால எனக்கு தெரிஞ்சதை நான் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து வியூஸ் பார்த்து லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். லைஃப்பில் எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். எனக்கு வந்து ஆம்பிஷன் வந்து டீச்சர் ஆகிறதா இருந்துச்சு. பட்டு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்ததுனால என்னால் வந்து அந்த திடீர்னு தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் போகும்போது என்னால் வந்து டக்குன்னு லேர்ன் பண்ண முடியாமல் கஷ்டமாகிடுச்சு. ஸோ அதனால் நான் டீச்சர் ஜாப் பார்க்க முடியல. ஸோ காலேஜ் படிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக ஜாப் வந்துட்டேன். காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் அது எப்படி நான் சொல்ல போல் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஜாப் கண்டினியூ பண்ணேன். ஜாப் கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து 1 year வந்து போனேன். ஒரு வேலையில் போய் சேர்ந்தேன். சேரும் போது வந்து எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வேலை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சம்பளம் கொடுத்தாங்க. அப்படி எனக்கு வாங்க பிடிக்கலை. நல்லா வேலை செஞ்சு சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் வடபழனியில் ஒரு இடத்துல வேலை சேர்ந்தேன். வேலை செய்துட்டு வந்து ஒர்க் போயிட்டுருக்கும் போது ரொம்ப லாங் ஆகும் சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் சேர்த்து விட்றேன், அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே ஜாப் பார்த்துக்கோன்னு சொல்லி சேர்த்து விட்டுருக்கான். நான் வந்து சிஎஸ்எஸ் படிச்சுருக்கேன். ஸோ அதனால் அக்கௌண்டிங் ஜாப்க்காக போகும்போது தான் அந்த இடத்துல தான் என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன். அவர் வந்து ஒரு பில் வாங்க வந்தார். அவருக்கு வந்து ஒரு நம்பர் தப்பாக போட்டு பேச்சாகும்போது அவர் என்கிட்ட பழக்கமானார். ஆக்சுவலாக அவர்கிட்ட நான் பேசும்போது இவர் ஏன்டா பார்க்குறோன்னு நினச்சி பழகினேன். அவரை திட்ட தான் போனேன். ரொம்ப கம்பெனி போய் பார்க்காம நான் அசிங்கப்படுத்திட்டு அடிச்சுட்டு நம்பரை மாற்றி போட்டு போகிற வர இடத்துலாம் கிண்டி போடுறாரு. அவர் கேட்கறதுக்கு தான் அந்த ஆஃபீஸர்கிட்ட போனேன். அப்படியே பேச்சு வாக்கில் பழகும் போது தான் அவர் என் ஃப்ரெண்டானார். ஃப்ரெண்டாகி மற்றவங்களாம் இருப்பாங்க லவ் பண்ணும்போது 1 year கழிச்சு லவ் பண்ணுவோம், நம்ம நல்லா தெரிஞ்சு லவ் பண்ணுவோம் அப்படின்னு. நான் வந்து பழகினது 10 நாள் இருந்தாலும் அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவர் வந்து இப்படி தான், அவர் வந்து நல்ல பையன்தான், நல்ல கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணி தான் பிடிச்சி போய் தான் வந்து அவரை லவ் பண்ண ஆரம்பித்தேன். லவ் பண்ணி நாங்கள் 1 year தான் லவ் பண்ணோம். லவ் பண்ண உடனே வந்து வீட்டில் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் நான் இவர்கிட்ட சொன்னேன், அப்பா இந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணுறேன், ஆனால் அவர் வந்து நம்மளோட கேஸ்ட் கிடையாது, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு பேசுகிறேன்னு சொன்னார். ஆனால் எங்கள் அம்மா ஒத்துக்கவே இல்லை. ஸோ பிடிக்காததுனால நான் என்ன பண்ணுறது தெரியாமல் ஸோ அவர்கிட்ட சொல்லி பார்த்து பேசலாம் பண்ணலான்னு. ஸோ உலகத்தில் நடக்கிற விஷயந்தான், பேசணும், பிடிக்கலை, அப்புறம் கன்வெர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பேசி கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி 2 years வந்து பேபியே இல்லை. நல்லா ஒரு சந்தோஷமாக வாழ்க்கை தொடங்கணும். சண்டை சச்சரவு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். சண்டையும் இருக்கும், லவ்வும் இருக்கும். லவ் இருந்தாலும் சண்டை இருந்தாலும் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன், அவரை என்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி பண்ணும்போது தான் வந்து 2 years கழிச்சு தான் முகிலம் பிறந்தான். முகிலம் பிறந்து 1 yearலேயே திருப்பி 2வது பையனை பிறந்துட்டான். முகிலனை வந்து இப்போ நான் வந்து ஸ்கூல் சேர்த்துட்டு விட்டுருக்கேன். முகிலனை ஸ்கூல் சேர்த்துட்டு அவர் வந்து 1 year ஸ்கூல் போயிட்டுருக்காரு. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது எனக்கு டெலிவரி டைம் வந்துச்சு. எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் பக்கத்துலேயே தான் வீடு இருக்காங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனும் வந்து படிச்சிருக்கான். அவனோட ஒர்க் வரான். எதுவாக இருந்தாலும் எமர்ஜென்சி பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க.
எங்கள் மாமியார் வீட்டு சைட்லேயும் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு கொள்ள இருக்காங்க. எஸ்பெஷலாக சொல்லணும்னா எல்லாருமே தான் அவங்க கூட பிறந்து அவங்க மாமனாரோட தம்பி பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப பார்த்து கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. நான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் மாதிரி வளர்ந்து போனதுனால எனக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து தான் அது மட்டும் தான் கல்யாணம் பண்ணேன். கடைசியில் அப்படி இப்படி சொல்லி நான் வந்து இங்கே வந்து தனியாக இருக்கிற மாதிரியே ஆகிடுச்சு. ஆனால் இதுவும் நல்லது தான். யார் என்ன எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க தரத்தில் இருந்தால் தான் அது இது சந்தோஷமாக இருப்பாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் அது அந்த காலத்துக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டக்குனு யாரோடையும் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்க முடியுமான்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் விலைவாசிக்கு அதுக்கு இதுக்கு இருக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? நான் வந்து இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ரிங் பண்ணுங்கள். எனக்கு என் தேவைக்காக இல்லை, எனக்கா என் வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொல்லிட்டு கேட்கறதுக்காகத்தான் இதை நான் வந்து அனுப்பி விடுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ கூட இந்த இதில் வந்து ஏன் இந்த விஷயத்த நான் பேசுகிறேன்னா, எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துலையாச்சும் நம்ம லைஃப்பில் முன்னேற மாட்டோமா, ஏதாச்சும் ஒரு தேவை இருக்காதா? ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல டீச்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் கவர்மெண்ட் ஸ்கூலே படிச்சிருந்தோம்ல, என்னால் படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஆகிடும் போயிடுச்சு. ஸோ லைஃப்லேயாச்சும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி தான் இதை நான் ட்ரை பண்ணி லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு நேரில் நல்லா இதுவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. மற்றபடி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் யூடியூப்பில் ஆரம்பிக்கிறது ஒன்றும் சாதாரணமாக இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த 1 இயரில். ஏன்னா ஒருத்தவங்க கண்டென்ட் போடும்போது இப்போ யூடியூபர் வ்ளாகர்ஸ்லாம் இருக்காங்க, மோனா வ்ளாக்ஸு, அம்மு டைம்ஸ், இஃப்ரான் அண்ணா, இவங்கெல்லாம் வந்து நல்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்க்கும்போது ஒருத்தவங்க க்ரியேட்டிவ் ஒர்க் எப்படி இருக்குதுன்னு நான் நினைக்கும் போது நம்மளும் அது மாதிரி டெவலப் பண்ணிக்கணும். அவங்கள மாதிரி நம்மளும் வந்து யூடியூப்பில் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும், எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி வீடியோ எடிட் பண்ணி போடணும், அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் வந்திருக்காங்க. நான் நார்மலாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி யூடியூப்பில் வீடியோ இது போட்டால் அப்படி போய்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஒருத்தவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அந்த வீடியோ ரீச் ஆகி அந்த வீடியோ நல்லா எடிட் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணான்னு நினைக்கும் போது அது எவ்வளோ எவ்வளோ தூரம் அதை கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும் போது தான் தெரியுது. ஒரு இடத்துல வீடியோ எடுத்து அதை வ்ளாக் எடுத்து அது எடிட் பண்ணி அதை வாய்ஸ் கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் அப்லோட் பண்ணுறேன். மற்றவங்க எப்படி பண்ணுறதில்ல, அதுக்குன்னு உட்காந்து படிப்பாங்க பொழுது எடிட்டிங் ஒர்க்கில் எப்படி இருக்குது, எப்படி பண்ணணும், எதாக பண்ணணும். ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் சீரியஸாகவே ஒரு வேலை உலகத்தில் எந்த ஒரு வேலையுமே ஈஸியாக கிடச்சிடாதுன்றதுக்கு எக்ஸாம்பிளே இது தான். நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் அது முன்னேற முடியும். தெரியாமல் பண்ணால் அதை கஷ்டப்பட்டு தான் நம்ம முன்னேற முடியும். டக்குன்னு எடுத்துமே முன்னேறினா அது வேஸ்ட் ஆகுன்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுதான் சொல்லணும். நான் இல்லை இந்த மாதிரி என்ன மாதிரி யூடியூபர்ஸ் யாராவது புதுசாக அப்லோட் பண்ணுறவங்களும் சரி, புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியலனா கூட தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு கூட நம்ம பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனால், ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்பில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணி சம்பாதிச்சு, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கு உண்டான எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு உண்டான எவ்வளோ ஒர்க்கு இருக்க உள்ள அதெல்லாம் இருக்கிறவங்கள கேட்டால் தான் தெரியும். ஸோ என்ன மாதிரி புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் வந்து வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி விளாக் இது பண்ணுறது, எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி விளாக்ஸ் இருக்குது, எப்படி வீடியோ எடுக்கிறது, எல்லாமே எந்த இடத்துல போனால் நம்மளுக்கு எப்படி போட்டால் நம்மளுக்கு ரீச் ஆகுது எல்லாமே வந்து தெரிஞ்சவங்கக்கிட்ட தான் கேட்டுக்கணும். அதே மாதிரி இன்னும் சொல்கிறேன், நிறைய பேர் இப்போ வந்து நெட்டில் வந்து ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி டிஜிட்டல் க்ரியேட் பண்ணுறேன், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எதுவுமே நீங்கள் யோசிக்காது. உங்களுக்கு ஓனாக எப்படி தெரியுதோ பண்ணிடுவாங்க. எனக்கு கூட தான் வீடியோ போடும்போது அப்படி ரீச்சாகுமா, இப்படி பண்ண முடியுமா, அப்படியே ஏற்ற முடியுமா, எல்லாமே நான் யோசித்து பார்த்தேன். பட் எனக்கு முடியும். கடைசியில் பார்த்தேன் நம்மளுக்கு தோட நம்ம செய்வோம். மக்கள் விரும்பினாலும் பார்க்க போகிறாங்க, விரும்புனா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதனால்
நான் சொல்கிறதுக்கான என் வீடியோ வந்து